கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈசன் பக்தர்களுக்கு அதுவும் குறிப்பா திருவண்ணாமலை சார்ந்த அபிமானம் கொண்டிருப்பீங்களா, உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்டென்ட் தான். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு திருவண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்படுற நாள். அதிகாலையிலேயே பரணி தீபத்தை வழக்கம் போல ஏற்றிட்டாங்க. ஒரு வருஷம் நடக்கும் பார்த்தீங்களா, அதே ப்ரொசீஜர் இந்த முறை நடந்திருக்கு. லட்சக்கணக்கில் மக்கள் குவிஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மகாதீபத்தை முன்னிட்டு ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே கிரிவலத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக பௌர்ணமி டைமில் கிரிவலம் அதிகமாக போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் தீபம் நெருங்குதுனாலே ஒரு வாரத்துக்கு ப்ரேயராகவே பல மக்களும் கிரிவலம் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த முறை இந்த மழை வேற வெளுத்துக்கிட்டு இருக்குல்ல, இதனால் மலை ஏறது சார்ந்து மட்டும் இப்போதைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அரசு செயலே சொல்லிட்டாங்க. அதுவும் மழை இன்னும் தீவிரமாக பிடிக்க ஆரம்பிச்சு தீபம் ஏத்துறப்ப பிடிச்சிச்சுனாக்கா என்ன ஆகுதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கு. மழையை கூட பொருட்படுத்தாம என்ன கூட்டம்ன்றீங்க, கிரிவலம் போறாங்க, சுத்துறாங்க, வந்து ஒரு இடத்துல ஹால்ட் ஆயிடுறாங்க. எதுக்காக? நம்ம வெயிட் பண்ணுவோம் பல மணி நேரம், தீபம் ஏற்றுவாங்க, கண்டிப்பாக இதை பார்த்துட்டு தான் போகணும்னு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வரமாக நினைக்கிறாங்க. ஒரு முறை அந்த தீபத்தை நேரில் பார்த்தா அதுவே அவங்களுக்கு போதும், மோட்சம் கிடைச்ச சமமாக நினைக்கிறாங்க. அதான் மற்ற சிவன் கோயில்களை காட்டில இதுக்கு தனியாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்க, நினைச்சாலே முக்தி தர கோயில்னு சொல்லிட்டு. நினைச்சாலே அப்படின்னா நேரில் அந்த தீபத்தை பார்த்தா அவ்வளோ பேர் அந்த வைப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலையில் இமயமலை இருக்குல்ல, இதை நாமெல்லாம் கைலாயம், சிவபெருமான் இருக்கிற இடம் அது இதுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வச்சு பல பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, இமயமலை தான் முதல்ல தோன்றுச்சு, அதுக்கப்புறம் வந்து தான் திருவண்ணாமலை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இமயமலையை விட பழசு தான் திருவண்ணாமலை. இந்த ஃபேக்ட் பல பேருக்கு தெரிய மாட்டுது. கடலுக்கு கீழே இருந்த மலைப்பகுதி, அதுக்கு பிற்பாடு கடல் பரப்பு ஓஞ்சதும் இந்த மலை வெளியே தெரியுது, அதுதான் இந்த இமயமலை. ஆனால் திருவண்ணாமலை அப்படி கிடையாது மக்களே. கோடிக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லுவாங்க, அது உருவான பிற்பாடு நாம் கவனிக்க எடுத்துக்கிட்டது. அப்படி இருக்கிறப்ப எந்த மலையோடு நம்ம எந்த மலையை கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இமயமலை தான் பழசுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை விட பழமையானது நம்ம திருவண்ணாமலை, நம்ம பூமியில் இருக்கிற திருவண்ணாமலை. அண்ணாமலை இந்த பேரை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ணாமலை வேற யாரை நம்ம சொல்லுவோம், குறிப்பாக திருவண்ணாமலையில் குடிகொண்டிருக்க அந்த மூலவரை சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த பேருக்கான அர்த்தம் என்னென்ன பேச்சு வச்சு பார்த்துருக்கீங்களா? நெருங்க முடியாததுன்னு அர்த்தங்க. அதாவது சிவனோட அடியையும் சிவனோட முடியையும் உங்களை நெருங்க முடியாது. மனுஷங்களால் மட்டும் இல்லை, படைத்தல் தொழிலை செய்கிற பிரம்மா, காத்தல் தொழிலை செய்கிற விஷ்ணு, இவங்களாலேயே நெருங்க முடியாததுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. இதனால தான் அண்ணாமலைன்னு நாம் அப்படி வியந்து சொல்கிறோம் சிவபெருமான. லிங்கம் சிவனோட உருவ நிலையா நாம் இப்போ இருக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறது லிங்கத்தை வச்சு தான். பெரும்பாலும் திருவண்ணாமலையில் மூலவர் சிலை எப்படி இருக்குன்றதும் கண்டிப்பாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூட்சம வடிவம் இருக்குல்ல, சிவனோட சூட்சம வடிவம், இதுதான் லிங்கம். லிங் அப்படின்னா உயிர்களோட ஆதி, இட் மீன்ஸ் ஆரம்பிக்கிற இடம்னு அர்த்தம். கம் அப்படின்னா உயிர்களின் முடிவு, அந்தமாகிற இடம்னு அர்த்தம். அந்த சொற்றொடர்லேயே பாருங்க, லிங் ஒரு ஆரம்பிக்கிற மாதிரி, கம் முடிகிற மாதிரி, எந்த அளவுக்கு வார்த்தைகள் விளையாட்டு இருக்குல்ல உள்ள அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி. ஸோ இது சேர்ந்த அங்கம் தான் லிங்கம்னு நாம் இப்போ இருக்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலையில் தீபம் எப்படி ஏற்றப்படுது, அந்த கொப்பரை சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க யூனிக்கா, குகை நமச்சிவாயர். திருவண்ணாமலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக இவரை தரிசிக்கணுன்ட்டும் பல பேர் போவீங்க. ஆக்சுவலாக இந்த கொப்பரை இருக்குல்ல, மகாதீபம் ஏற்ற பயன்படுத்தப்படுற அந்த கொப்பரை, இந்த கொப்பரை மலையோட உச்சியை அடையிறதுக்கு முன்னாடி குகை நமச்சிவாயர்கிட்ட ஆசி வாங்கிட்டு தான் அடையுமா. இப்படி ஒரு ஐதீகம் பல காலங்களாக ஃபாலோ பண்ணப்பட்டு இருந்துச்சு எங்கள் திருவண்ணாமலையில். அப்பேற்பட்ட யூனிக்கான பல விஷயங்களை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. எந்த அளவுக்கு நெய் ஊற்றுருவாங்க, அந்த காடா துணி இருக்குல்ல அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சாக இருக்கும், எப்படி இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுவாங்க, ஒரு தீபமாக சொல்கிறாங்களே அதுக்கான காரணங்கள் என்ன, இது எல்லாத்தையும் சேர்ந்த தொகுப்பை இப்போ முழுமையாக பாருங்கள். பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குல்ல, இதில் தலைமையே இந்த கோயில் தான். அக்னியை முழுக்க முழுக்க குறிக்கிற மாதிரி தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கும். இந்த திருவண்ணாமலை கோயிலோட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 25 ஏக்கர், 142 சன்னிதானங்கள் உள்ளே இருக்குது, 306 மண்டபங்கள் உள்ளே இருக்குது. இந்த கோயிலுக்கு உள்ள 2 குளங்களையே உங்களால் பார்க்க முடியும். அதில் ஒன்றுத்தோட பேர் சிவகங்கை தீர்த்தம், இன்னொன்று பிரம்ம தீர்த்தம். 260 கோடி ஆண்டுகள் பழமையான மலை தான் இந்த திருவண்ணாமலை. இதை நிறைய ஆய்வாளர்கள் இருப்பாங்களே அவங்க வரைக்கும் சொல்கிற விஷயம். லட்சக்கணக்கான ஆண்டுகள் நாம் மனிதனம் தோன்றி இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு இன்னும் முன்னோக்கி போனால் மலைகள்,
இந்த மலைகள்லேயே ரொம்ப பழமையானதாகவும் இந்த திருவண்ணாமலையை பார்க்குறாங்க 260 கோடி ஆண்டுகள் பழமையானதா. இந்த திருவண்ணாமலையை சுற்றி 108 சிவலிங்கங்கள் புதஞ்சு இருக்கிறதாகவும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. எப்படி இந்த பழனிமலை முருகன் கோயில் சார்ந்த ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த மலையை சுற்றிலும் ஃபுல்லாக சித்தர்கள் ஜீவசமாதி நிறைய இருக்கலாம் அப்படின்னும் சிவலிங்கங்கள் புதஞ்சிருக்கலாம்னோ. இதை ஆக்சுவலாக நாங்கள் அங்கே கண்கூட பார்த்த விஷயம். சிவலிங்கங்கள் புதஞ்சிருக்க விஷயம் நிறைய இடங்கள் நாங்கள் கண்கூட பார்த்துருந்தோம். அங்கே மகனுக்கே எப்படின்னா தகப்பனுக்கு இந்த இடத்துல எந்த அளவுக்கு இருக்கும். ஒட்டுமொத்த மலையுமே லிங்கமாக திகழும். இதுதான் திருவண்ணாமலையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியே. மலை ஃபுல்லாக லிங்கம், அந்த ஒட்டுமொத்த மலையும் லிங்கம். இந்து மார்க்க நம்பிக்கைப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 260 கோடி ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பிரபஞ்சத்தை சிவபெருமான் அழிக்கிறார் அப்படின்றதா ஐதீகம். முதல்ல சொன்ன 260 கோடி ஆண்டுகள் ஞாபகம் இருக்குல்ல, அதை இங்கே அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த அழிவுக்கு பிற்பாடு தான் ஆக்கள் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் காத்தல் ஆரம்பிக்கும். இட் மீன்ஸ் பிரம்மாவோட தொழிலும் ஆரம்பிக்கும், திருமாலோட தொழிலும் ஆரம்பிக்கும். இதனால தான் அழித்தல் கடவுளாக சிவபெருமான நம்ம சுப்ரீம் காடாக பார்க்குறோம். இந்த மும்மூர்த்திகளில் முதன்மை மூர்த்தியாக இவரை வணங்கிட்டு இருக்கோம். சோழரில் ஆரம்பித்து நாயக்கர் வரைக்கும் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்காக அவ்வளோ திருப்பணிகளை செஞ்சுருக்காங்க. யாரோட ஆட்சி நடந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் மேலே உச்சகட்ட ஆட்சினா சிவபெருமான் ஆட்சி தான். ஸோ இங்கே வந்த மன்னர்கள் ஒவ்வொருத்தராக இந்த கோயிலை அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போனாலே தவிர அதை பாழ்படுத்த நினைக்கவே இல்லை. கார்த்திகை திருநாள் இருக்குல்ல, இது சார்ந்த கல்வெட்டு அந்த கோயில் அருகாமலே கிடச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் மகாதீபம் ஏற்றப்படலைன்ற விஷயம் இதன் மூலமாக தெளிவாகுது. இட் மீன்ஸ் சோழர்கள் காலம், அதுக்கு முந்தைய காலத்துலேயும் மகாதீபம்ன்ற கான்செப்ட் அங்கே பெருசாக இல்லை. ஆனால் இந்த கார்த்திகை நன்னாள் இருக்குல்ல, இதை மட்டும் அவங்க வெகு விமர்சையாக கொண்டாடி இருக்காங்க. இது சார்ந்த குறிப்பு முதலாம் ராஜேந்திர சோழன் இருக்கார்ல, அவர் காலகட்ட கல்வெட்டு மூலமாக கிடைச்சது. அந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, திருவண்ணாமலை உடையார் திருக்கார்த்திகை திருநாளில் திருவேட்டை எழுந்தருளி இருந்தால் பெண் திருவ அமிர்த மெய்து செய்தருளவும் அடியார்க்கு சட்டி சோறு பிரசாதம் செய்தருளவும் கொடுத்த பொன் 7 களஞ்சில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மகாதீபம் சார்ந்த குறிப்புகள் இல்லை, ஆனால் கார்த்திகை பெருவிழா இருக்குல்ல, இது சார்ந்த திருநாள் குறிப்பு மட்டும் உள்ள இடப்பட்டிருக்கு. இது அதுக்கப்புறம் காலப்போக்கில் மகாதீபம் ஏற்றும் கான்செப்ட் இருக்குல்ல, அது உள்ளே வந்திருக்கு. இந்த மகாதீபம் ஏற்றுற கொப்பரையை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திருவண்ணாமலை மகாதீபம்ன்றது எல்லாம் கையெடுத்து கும்பிடும் பார்த்தீங்களா, அந்த ஜுவாலை எரியுது இந்த கொப்பரையில் இருந்து தான். இது ஆக்சுவலாக 5 அடி உயரம், 250 கிலோ எடைங்க. இது பேர் மைசூரு கொப்பரை அப்படி தான் அழைப்பாங்களே. அதை முதலே சொன்னல, ஒரு நிலப்பரப்புக்கு சொந்தமான கோயிலை மட்டும் அதை பார்க்க முடியாதுங்க. அந்த காலகட்டத்தில் எல்லா நிலப்பரப்புகளும் ஒன்றா இருந்துச்சுல, ஆங்கிலேயர்கள் நம்ம ஆண்டுன்றதாங்களே அது வரைக்கும். அதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் வரைக்கும் இந்த கோயிலை நோக்கி வருவாங்க, கடவுள் சிலையை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியே போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு செப்பனிடுவாங்க, திருப்பணிகளை மேற்கொள்வாங்க. இப்படி தான் மைசூர் சமஸ்தானம் இருக்குல்ல, அந்த சமஸ்தானத்தை சேர்ந்த வெங்கடபதியா அப்படின்ற ஒருத்தர் அந்த சமஸ்தானத்தில் அமைச்சராக இருந்தவர், மூத்த அமைச்சர்கள் முக்கியமானவர். அவர் மூலமாக தான் இந்த கோயிலுக்கு இந்த கொப்பரையே கிடச்சிருந்துச்சு. இந்த கொப்பரையில் கிபி 1746 நவம்பர் 20 அப்படின்ற தேதியும் கிளியராக பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த ஜுவாலைக்கு காரணமான கொப்பரையை பற்றி சொல்லிட்டார். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு இருக்குல்ல, இந்த மகாதீபம்னு கொண்டாடுறோம்ல, இந்த நாள் உதிச்சது எப்படி, அது சார்ந்த நம்பிக்கை கதையவும் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு முறை பெரிய போட்டி ஒன்று வந்ததாகவும், அதாவது யார் பெரியவங்க அப்படின்ற ஈகோ கிளாஷ் தான். அந்த நேரத்தில் 2 பேரும் பல ஆண்டுகளாக போட்டி போட்டுட்டு இருக்கும் போது திடீரென ஒரு அசரீரி தோன்றுறது, ஒரு தீ ஜுவாலை வெளிப்படுது. அந்த அசரீரி சொல்கிற விஷயம், என்னோட அடியவும் என்னோட முடியவும், இட் மீன்ஸ் என்னோட பாதத்தையும் என்னோட தலை உச்சியவும் யாரால முதல்ல பார்க்க முடியுதோ தரிசிக்க முடியுதோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுது. இதை கேட்டு திருமாலும் பிரம்மனும் பயணப்படுறாங்க, ஒருத்தர் முடிய தேடியும் ஒருத்தர் அடியை தேடியும். ஆனால் பல்லாண்டு காலங்கள் பயணப்பட்டோம், அவங்களால 2த்தையும் பார்க்கவே முடியல. இறுதியில் 2 பேருமே தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் 2 பேருமே பெரியவங்க கிடையாதுன்னு. ஏன்னா சிவபெருமான் இருக்கும்போது மற்றவங்க யாரை நம்ம பெரியவங்களா தூக்கி சொல்ல முடியும். கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரம் இருக்குல்ல, கரெக்டாக அந்த நாளில் தான் இவங்க தோல்வியை ஒத்துக்கிறாங்க. கரெக்டாக அதே நாளில் தான் சிவபெருமான் இந்த 2 பேருக்கும் தரிசனம் கொடுக்குறாரு, அக்னி பிழம்பா. இந்த ஒட்டுமொத்த தீ பிழம்பை அந்த 2 கடவுள்களாலே ஏற்க முடியலையா, பக்தர்களுக்கு ஏற்க முடியுமா, சிவனடிகளால் ஏற்க முடியுமா? அந்த நேரத்தில் எல்லாருமே சிவபெருமான் கிட்ட கோரிக்கை முன்வைக்க அவரோட அந்த அனல் தரிக்கிற தீ ஜுவாலை இருக்குல்ல, அந்த தோற்றத்தை அப்படியே மழுங்கடிக்கிறாருங்க. பொதுவாக சொல்லுவாங்களே, சித்தர்கள் பல்லாண்டு காலமாக சித்தி செய்கிறவங்க அவங்களோட கண்களை கூட நேரில் பார்த்து நம்ம பேச முடியாது, அந்தளவுக்கு ஒரு மாதிரி வைப்ரேஷன் இருக்கணும். ஸோ சிவனடியார்களுக்கே அப்படின்னா சிவபெருமானுக்கு யோசிக்க முடியல. இந்த நாள் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு காட்சி அளித்த நாள். இதை தான் கார்த்திகை தீப திருநாளா மகா தீப பெருநாளா நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு வருஷமும். மலைக்கு மேலே சிவன் கிடையாதுங்க, மலை தான் சிவனு. சிவன் இந்த ஜோதியாக காட்சி அளிச்சாருன்னு சொன்னல, அது எல்லாம் எக்ஸாக்டாக இந்த இடத்த சொல்கிறாங்க. இந்த திருவண்ணாமலை சார்ந்த இன்னொரு விஷயமும் இருக்குது. ஈசன் இருக்கார்ல, அவர் காட்சி அளித்த ஒவ்வொரு யுகம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிருத யுகத்தில் அக்னி மலையாக காட்சி அளிச்சிருக்காராம், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தங்க மலையாகவும், இப்போ நடந்துட்டு இருக்கிறது கலியுகமா, இதில் மரகத கல் மலையாகவும் அவர் காட்சி அளிச்சிட்டு இருக்காராம்.
இந்த மலை எங்கே இருக்குது ப்ரோன்னு குழம்பாதீங்க, நம்ம திருவண்ணாமலை இருக்குல்ல அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு கோயிலுக்குள்ளே மூலவர் இருந்து அவரை வணங்குறத பார்த்துருப்பீங்க, இன்னொரு படி மேலே போயிட்டு கோயிலையே வணங்குறத பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு கோயிலே மலையாக இருந்து அதை வணங்குறத பார்த்துருக்கீங்களா? அதுதான் திருவண்ணாமலை. இந்த கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சதுர்யுகம், அப்படி இல்லைன்னா ஒரு மகா யுகம்னு சொல்லுவாங்க. இந்த மகா யுகம் முடிவில் தான் பிரபஞ்சத்தை ஈசன் அழிக்கிறதாவும் அதுக்கப்புறம் பிரம்மனும் திருமாலும் அவங்களோட தொழிலை ஆரம்பிக்கிறதாவும் ஒரு நம்பிக்கை. அதிகாலை என்ன நடக்கும்? கார்த்திகை பரணி நட்சத்திரத்தப்ப, அதாவது கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரம் கரெக்டாக அந்த நாளில் அண்ணாமலையார் முன்பு கற்பூர தீபத்தை ஏற்றுவாங்க. அதுவே சின்ன சைஸில் இல்லைங்க, மெகா சைஸில் இருக்கும் அந்த தீபமே. இந்த கற்பூர தீபத்தை வச்சுக்கிட்டு நந்தி சிலை இருக்குல்ல, ஸோ நந்திக்கு முன்னால் 5 அகல் விளக்குகளில் நெய்யை ஊற்றி அந்த நெய் தீபத்தை ஏற்றுவாங்க. முதல்ல கற்பூர தீபம், அதுக்கப்புறம் நெய் தீபம். இதுக்கப்புறம் உண்ணாமலை சந்நிதி இருக்குல்ல, அங்கே 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவாங்க. இப்படி ஒன்றொன்னா ஒரு இடத்துல ஏற்றுனாங்க பாருங்கள். முதல்ல அண்ணாமலையாருக்கு அருகில், அதுக்கப்புறமா நந்தி சிலைக்கு அருகில், அதுக்கப்புறம் உண்ணாமலை அம்மனுக்கு அருகில். இந்த எல்லா தீபங்களையும் கோர்த்து அதை ஒரு தீபமாக ஒரு ஜுவாலையாக மாற்றுவாங்க. அதுதான் பரணி தீபம்னு சொல்லப்படும். இந்த பரணி தீபம் தான் மலைக்கு அடியில் அடிவாரத்தில் சந்நிதியில் ஏற்றுவாங்க. இந்த கார்த்திகை மகா தீபம் இருக்குல்ல, அதை நம்ம உச்சியில் பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே பார்க்கணும். இதோட ஒரு சிமிலாரிட்டி ஷார்ட் அண்ட் வேர்ஷனாக தான் நம்ம பரணி தீபத்தை பார்க்குறோம். இந்த பரணி தீபத்துக்கு ஒரு தத்துவம் இருக்குங்க. அதான் அங்கங்கே தனித்தனியாக ஏற்றுனது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தீபமாக ஏற்றிட்டாங்கன்னு சொன்னால அதான் பரணி தீபம்னு சொன்னல. ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகன் ஆகுதல்னு அர்த்தம். புரியலையா? தெளிவாக சொல்கிறேன். பரம்பொருள் சிவன் தான், எல்லா வடிவமாக அவர் தான் அருள்றாரு அப்படின்ற பொருள். இதற்கு இது பொருள் இல்லையே, எங்கேயும் இடிக்குதுன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஏகன்னா நீங்கள் ஒருத்தனை வச்சுக்கலாம், ஓகேவா? அநேகனாகினா பல பேராக மாறி அதுக்கப்புறம் அந்த பல பேர்லாம் ஒருத்தராகிறது. இதுதான் மக்களே இதோட தத்துவமே, இந்த பரணி தீபத்தோட தத்துவமே. இதில் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அஜித் சார் நடிப்பில் ஏகன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அந்த படத்துக்கு டைட்டில் இருக்குல்ல ஏகன், சிவபெருமானை குறிக்கிறது தான். அந்த படத்தோட ஹீரோ இருக்கார்ல அஜித் அவர்கள் அந்த படத்தில் பேர் பார்த்தீங்கன்னா கேரக்டர் நேமு சிவா தான். ஸோ அந்த டேரக்டருக்கு அந்தளவு சிவபக்தி இருந்திருக்கு, அதான் அங்கே வெளிப்படுச்சு. அதோட கனெக்ட் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். பரணி தீபம் இருக்குல்ல, இதை வச்சு பஞ்சமுக தீபத்தை ஏற்றுவாங்க இந்த திருவண்ணாமலை கோயிலில். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்ற 5 தொழில்கள் இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் ஒரு கடவுள்லாம் செய்யலப்பா, எல்லாத்தையும் செய்கிறதே சிவபெருமான் அப்படின்றத இங்கே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இதனால தான் பஞ்சமுக தீபம், அதாவது 5 முனைகள் இருக்கும் அந்த தீபத்துக்கு, அந்த விளக்குக்கு, அதை நம்ம ஏற்றுறோம். இந்த ஏற்றி வைக்கப்பட்ட பரணி தீபத்தோட அடுத்த கட்ட வேர்ஷனா பஞ்சமுக தீபத்தெல்லாம் பார்த்துட்டோமா. இதுக்கப்புறம் இது எங்கே போய் சரணடையும்னு பார்த்தீங்கன்னா, பைரவர் சன்னதி இருக்குல்ல, அங்கே போயிட்டு சரணடையும். ஏன்னா இது எல்லாமே இந்த மகா தீபம் இருக்குல்ல, அது சார்ந்து நடந்துட்டு இருக்க ஒரு ஸ்டெப்ஸு. அன்னைக்கு சாயங்காலம் மகாதீப ஏற்பாடுகள் தீவிரத்தில் இருக்கும், உச்சகட தீவிரத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். பஞ்சமூர்த்திகள் இருக்காங்களே, அவங்களுக்கு தீப தரிசனம் காட்டப்படும் இந்த தீபம் மூலமாக. ஸோ கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஏன்னா சாயங்காலம் ஒரு 6 மணி வாக்கில் மகாதீபம் ஏற்றிவிடுவாங்களா, அதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி நம்ம இருக்கோம். தீபம் ஏற்றுறதுக்கு அந்த நேரம் நெருங்கினதுமே பக்தர்கள் எல்லாருமே நம்பிக்கை முழக்கத்தை பக்தி முழக்கமாக அப்படி எழுப்புவாங்க. முருகனுக்கு அரோகரா கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆனால் திருவண்ணாமலையில் மகாதீப நாள் என்று அண்ணாமலையாருக்கு அரோகரான முழக்கம் பெருசாக விண்ண பழக்கம் அந்த அளவு இருக்கும். அந்த கர்ஜனால கேட்கறதுக்கு அதை சில மணி நேரங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க, தீபம் ஏற்றத்துக்கு முன்னாடியே. கரெக்டாக அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா, அர்த்தநாரீஸ்வரர் தோன்றுவார்னு ஒரு ஐதீகம். மக்களோட இந்த முழக்கம் விண்ண பழக்க இந்த தீபம் ஏற்ற நாள் கிட்ட நெருங்கினதும் அர்த்தநாரீஸ்வரர் தோன்றுவார்னு அர்த்தம். சிவபெருமான் இருக்கார்ல, அவர் தன்னோட இடது புறத்தை தேவிக்கு அவர் வழங்குறதாகவும் அதுக்கப்புறம் அர்த்தநாரீஸ்வரர் தோற்றம் முழுமை பெறதாகவும் 3 நிமிடங்கள் வரைக்கும் இந்த தரிசனம் பக்தர்களுக்கு காண கிடைக்கிறதாகவும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ கிட்ட வந்தாச்சு, இன்னொரு 2-3 மணி நேரத்தில் நாம் தீபத்தை பார்க்க போகிறோம். கரெக்டாக இந்த நேரத்தில் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த மெஷர்ஸை ஃபுல்லாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த மலையோட ஒட்டுமொத்த உச்சி இருக்குல்ல, கீழே இருந்து டாப் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2668 அடி உயரம், அவ்வளோ பீக்கில் இருக்கும். அந்த கொப்பரை இருக்குல்ல, அதில் 3500 லிட்டர் வரைக்கும் நெய்யை ஊற்றுவாங்க. 1000 மீட்டர் வரைக்கும் இந்த காடா துணி இருக்குல்ல, அதை திரியாக மாற்றுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஜுவாலை அங்கேருந்து எரியணும், ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியணும்னா கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மக்கள் பார்க்க முடியும். அப்போ ஏற்பட்ட ஜுவாலைனா இப்போ ஏற்பட்ட ஏற்பாடுகள் அங்கே அவசியம். எல்லாம் ரெடி பண்ணுறாங்களா மேலே, இந்த மேலே போகிறாங்க பார்த்தீங்களா, எல்லா பொருட்களும் எடுத்துக்கிட்டு தீபத்தை ஏற்றுறதுக்காக. அப்படி போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே மன்னிப்பு கேட்டே போவாங்க சிவபெருமான் கிட்ட. அதாவது உன்னை மிதிக்கிறதால என்னை மன்னிச்சிடு, எங்களோட கால்கள் உன் மேலே படுது. ஏன்னா அந்த மலையை அவங்க சிவபெருமானை தான் பார்க்குறாங்க. ஸோ மலை எங்களோட கால்கள் படுது, எங்களை மன்னிச்சிரு, உனக்காக பணி செய்ய தான் நாங்கள் மலை ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னபடியே மன்னிப்பு கேட்டபடியே மலை ஏறி போய் தான் எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸும் அங்கே பண்ணி முடிக்கிறாங்க. ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே சூரிய அஸ்தமனமும் ஆரம்பிக்குது, பக்தர்கள் முழங்க ஆரம்பிக்கிறாங்க, அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க,
லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் இந்த முழக்கத்தை முன்வைக்கிறப்ப அந்த இடமே எப்படி பாசிட்டிவ் வைபாக இருக்கும்னு சொல்லிட்டு மகாதீபம் ஏற்றதை பார்த்து எல்லாரும் பக்தி பரவசத்தை அழைச்சி போவாங்க. இதை பார்க்கறது நம்மளுக்கு மிகப்பெரிய புண்ணியம்னு அவ்வளோ ஆழமாக நம்புவாங்க. கோயிலில் மூலவரை பார்க்குறப்ப ஏற்படுற அந்த ஒரு வைப் இருக்குல்ல, அதை விட 1000 மடங்கு வைபை இந்த ஒரு தீபத்தை பார்க்குறப்ப எல்லாருக்குள்ளேயும் ஏற்படும். இந்த தீபம் தொடர்ந்து எரியவும் செய்யும். முதல்ல அந்த நம்பிக்கை கதை ஒன்று சொல்லியிருந்தல, இது போல் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இடையில நடந்து அதுக்கப்புறம் காட்சி கொடுத்தது. கிட்டத்தட்ட அதை தான் நம்ம திரும்பவும் ரெசமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு எதுவுமே இல்லை. இதுதான் ஒவ்வொரு வருஷமும் மகாதீப பெருநாளாக பார்க்கப்படுது. சிவபெருமான் அந்த கடவுள்களுக்கு அளிச்ச, தன்னோட சிவனடிகளுக்கு அளிச்ச அந்த தரிசனத்தை சாமானிய மக்கள் நமக்கும் சேர்த்து அளிக்கிற நாள். நெற்றிக்கண்ணு ஒட்டுமொத்த உருவமாக நின்று ஒரு மலையே எரிஞ்சு அக்னி பிழம்பா நின்று எப்படிங்க இருக்கும், அப்படி இருக்கும் மகாதீபத்தை பார்க்கறதுக்கு. இந்த திருவண்ணாமலையை பற்றியும் கிரிவலத்தை பற்றியும் அவ்வளோ எதுக்குங்க, ஈசன் சார்ந்து பல விஷயங்களை மலர் மஞ்சுளா அவர்கள் நம்மக்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசாக வெளியே கிடைக்காத இன்ஃபர்மேஷன்ஸ், பெருசாக கூகுள் பண்ணி கிடைக்காத இன்ஃபர்மேஷன்ஸ், அது அவங்க தங்களோட ஆன்மீக அனுபவம் இருக்குல்ல, இதன் மூலமாக நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது உங்கள் பார்வைக்கு அக்னி ஸ்தலம். இப்போ திருவண்ணாமலையே பார்த்தீங்கன்னா இப்போ தான் மணலால் கல்லால் இருக்குது. இதுக்கு முன்னால் தங்கத்தால் இருந்துச்சு இல்லையா, வேறு வேறு நவரத்தினங்களால் இருந்தக்கூடிய மலை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அக்னி அனைத்தையும் அழிக்கக்கூடியது. எதை நீங்கள் அக்னியில் போட்டாலும் எப்படி நம்ம போகியில் போட்டு எல்லாத்தையும் பழசு அழிச்சிடுறோமோ, அதே மாதிரி இந்த உடலை அழித்து நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னாலும் என்னுடைய உடலை அழிப்பதற்கு சரியான முறையில் சிவபெருமான் உதவி செய்வார். அதனால தான் உலகத்தில் எங்கே இருக்கிறவங்களும் ஆன்மீகம் தேடி யோக மார்க்கம் தேடி அப்படின்னா திருவண்ணாமலை நோக்கி பயணம் வராங்க. நீங்கள் நினைத்தாலே முக்தி. நீங்கள் இதுலேயும் அந்த கிரிவலம் பண்ணால் இன்னும் எவ்வளோ முக்திகள் அப்படின்றது சொல்லுவாங்க. கிரிவலம் பௌர்ணமியில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் பண்ணுறது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது? கிரிவலம் எப்போ வேணால் போகலாங்க. இது இப்போ தான் போகணும் அப்படின்றது இல்லை. பௌர்ணமியில் போகிறது மிகவும் சிறப்பு, அவ்வளவுதான். அதுக்காக நான் பிரதோஷ நாள்லையோ வேறு தினங்களில் போகக்கூடாது அப்படின்றது இல்லை. இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பௌர்ணமிக்குன்னா நான் கிரிவலம் போகிறேன் அப்படின்றது மற்றவர்களிடம் எனக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை நான் பறைசாற்றுவதற்காக நானும் கிரிவலம் போகிறேங்க, நானும் 5 வருஷமாக போகிறேங்க அப்படின்ற மாதிரி எண்ணம் மக்களிடம் மிக அதிகமாக வந்துருச்சு. அப்போது எப்படி கிரிவலம் போகணும் அப்படின்னாலே ரமணர்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன், அமைதியாக யாருக்கும் எந்த தொல்லையும் தராமல் இறை நாமத்தை உச்சரித்தவாறு இறை சிந்தனையுடன் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்கள், ஒருத்தராவது நம்ம அப்படி போகிறோமா? வழியேற கடையில் என்ன விற்குது, யாருக்கிட்டமாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோ யாரையாவது கூப்பிட்டு போனால் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு போகிறது, எனக்கு இது கிடைக்குமா, நான் போன வருஷமாக வந்தேன், இந்த கார்த்திகை தீபத்துக்கும் நான் கிரி வரேன், அப்போ ஒன்றும் நடக்கலை. இந்த எண்ணங்களை தவிர்த்து விட்டு இறை சிந்தனையுடன் நடந்தால் நிச்சயமாக நல்ல பலனை தரும் கிரிவலம். பௌர்ணமி அன்று வருவது, சித்தர்களும் வருவாங்க, நமக்கு தேவையானதை தருவார்கள், நம்மை ஆசீர்வதிப்பார்கள் அப்படின்ற எண்ணம் தானே தவிர. நம்ம இப்போ திருவண்ணாமலை இது கிரிவலம் போகிற பாதையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சித்தர்களை நம்ம கண்கூட பார்க்கலாம். அது போகிறதுக்குன்ட்டு ஒரு சில வழிமுறைகள் அவங்க சொல்லுவாங்க. வெறுங்காலோட நடக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு சில பேரால் வெறுங்காலோட போக முடியாது. அவங்க அங்கே பக்கத்தில் இருக்க கடையில் அந்த சாக்ஸ் வாங்கி போட்டுட்டுலாம் நடப்பாங்க. அப்படியெல்லாம் நடக்கலாமா? சிவபெருமான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டார்? தெய்வ பக்தியோடு நம்ம சாக்ஸ் போட்டு நடக்கலாமா? வழியேற சித்தர்களை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சித்தர்களை பார்க்க முடியாதுங்க. பார்க்க முடிஞ்சதுன்னா அவங்க சித்தர்கள் இல்லை இல்லையா? அப்போ எல்லோரும் சித்தர்களாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த நாடு ரொம்ப நல்லா இருந்திருக்கணுமே இல்லையா? எல்லோருமே நம்மளுடைய பேருக்கு முன்னால் பட்டம் போட்டுக்கிறது பெரிய விஷயம் இல்லை இல்லையா? ஏன்னா நான் சில பட்ட பேரை சொன்னால் அது வேறு யாரோ குறிச்சிருமோ அப்படின்றத நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. இதில் இருந்து 3 தேவர்களுடைய பெயர்களோடு இப்போ பட்டமாக போட்டுக்கிறாங்க. அப்போ சித்தர்கள் அப்படின்னா சித்தம் இல்லையா, அது ஒரு அறிவு. அந்த அறிவை அடைந்தவர்கள் தான் சித்தர்கள். அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எதை வேண்டுமானாலும் பால்வெளி மண்டலத்தில் இருக்கிறத கூட அவங்களால சொல்ல முடியுது அப்படின்னாக்கா அப்போ அவங்க தான் சித்தர்கள். அப்போ நாம் கிரிவல பாதையில் இருக்கிறவர்களை சித்தர்கள்னு சொல்லிட முடியாது சட்டன்னு இல்லையா? ஒருவேளை சித்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பவர்களாக அவர்கள் இருக்கலாம். சரி, வெறும் காலோடு நடக்கிறது விசேஷம். ஏன்னா மலையே தெய்வம், மலையே இறைவன், மலையே சிவன். ஆனால் நிறைய பேரால் இப்போ முடியறதில்ல. நிறைய பேர் ஒரு சர்க்கரை நோயெல்லாம் இருக்கும், அவங்களால நடக்க முடியாது. சாக்ஸ் போட்டுட்டு நடக்கலாம், ஆனால் அந்த சாக்ஸும் பாதி கிழிஞ்சு போயிட்டு நடக்கிறாங்க. அப்போது என்ன காரணத்திற்காக நாம் அதை செய்கிறோமோ அது முழுமையடைய மாட்டேங்குது. செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கலாமான்னா நடக்கக்கூடாது தான். ஆனால் என்னுடைய உடல்நிலை அதற்கு ஒத்து வரவில்லை, இப்போ வண்டி வாகனம் அதிகமாக இருக்குது, கல் மண்ணாக இருக்குது, ரோடு சரியில்லை அப்படின்னா
இறைவன் அப்படிலாம் கோச்சிக்க மாட்டாருங்க. அப்படி கோச்சிக்கிட்டாருன்னா அவர் இறைவன் இல்லை. சில பேர் வந்து வண்டியிலேயே வந்து ஒரு ரவுண்ட் வந்து கிரிவலம் முடியாத சூழ்நிலை, வேணும்னு பண்றது இல்லை, முடியாததுனால வந்து வண்டியிலேயே வருது, 2 வீலர்ல வருது, எல்லாம் பண்றோம். இதெல்லாம் வந்து பாக்குறப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நடந்து போறவங்களுக்கு ஒரு டவுட் வருது, நம்மளும் வந்து 2 வீலர் கார்லயே போயிடலாமோ இல்லை நடந்தா போறோம். நிச்சயமா நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால கிரிவலம் வர முடியும், நல்லபடியா வர முடியும். ஆனா அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருது, நான் ஒன்று இறைவன் காலுக்கு நடக்காத மாதிரி ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? நடக்க முடியாதவர்களுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்ஷன். என்னுடைய மனசு நிறைய எம்பெருமான் சிவபெருமான் இருக்காரு, நான் கிரிவலம் வரணும்னு நினைக்கிறேன், என்னுடைய உடல் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, இருந்தாலும் நான் அந்த கடமையை நிறைவேற்றணுன்றதுக்காக நான் ஒரு வாகனத்தில் உட்காந்துட்டு வர்றது வேற. நான் நல்ல ஆரோக்கியமாக இருந்துட்டு மற்றவங்க வராங்கன்னு சொல்றது, அப்போ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை இறைவன் உருவாக்கிட்டாருன்னா என்ன பண்றது? இல்லை, சொக்கட்டான் ஏற்றுவாங்க தெரியுமா? சொக்கட்டான் பானை கொளுத்துறது, இது எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தை சார்ந்து தான் நடக்கும். அப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பூச்சிகளால், விஷ பூச்சிகளால் நம்முடைய உடல் நலம் பாதிச்சிரும் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்ததால், ஏன்னா இருட்டில் வாழ்ந்ததால் இந்த சொக்கப்பானையெல்லாம் எரிப்பாங்க. அப்போ ஒரு வெளிச்சம் வரும், அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது தேவையில்லாத பூச்சிகள் இருந்தால் அழிஞ்சிரும், இல்லை நகர்ந்து போயிடும் அப்படின்ற கான்செப்ட். இன்றைக்கும் அதை நம்ம தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஊருங்களில். திருவண்ணாமலையும் ஒன்று. ஆமாம். இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து அந்த சித்தரிக்கிற முறைன்னு வந்து பார்த்தீங்கன்னா தீபம், ஒளி, இதாக தான் சித்தரிப்பாங்க. இப்போ அந்த காந்தாரான்னு ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அவதாரம் வந்து ஒரு ஒளியாக தான் வரும். திருவண்ணாமலையில் தீபமாக தான் ஏற்றுறாங்க. வள்ளலார் கோவிலில் தீபம் எரியுது. அது மாதிரி ஐயப்பன் சபரிமலையில் ஜோதியும் அந்த ஒரு ஒளி வடிவத்தில் தான் வருது. இந்த ஒளிக்கும் கடவுளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏன்னா ஏகப்பட்ட ஒரு ஷேப்ஸ் வந்து இருக்குது கடவுளுக்குன்ட்டு, ஆனால் அந்த ஒளி தீபம் இதுலேயே தான் கொண்டு வராங்களே. நிச்சயமாக பாருங்களேன், இவங்க மட்டும் இல்லை, நிறைய மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் தியானம் பண்ணுவாங்க. வேதாத்ரி மகரிஷியும் தீபத்தை வச்சு தான் கண்ணாடி மூலமாக வச்சு ஒரு தியானம் பண்ணக்கூடிய முறைகளை வந்து சொல்லுவார். ஏன்னா இறைவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து நான் வணங்குறேன், ஆனால் அந்த இறைவனுக்கு உருவம் கொடுக்காம இருக்கும் பொழுது அவர் ஜோதி பிழம்பானவர், தீபம் ஒளியானவர். அதனால தான் சில தியான முறைகளில் இறைவனுக்கு வெள்ளை நிற ஒளியை கொடுத்துருப்பாங்க, ஒயிட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நேரம் நாம் இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வெள்ளை நிற ஒளி அவர்களுடைய சகஸ்ரார சக்கரம் மூலமாக வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த இறைவன் ஒளி வடிவானவர் அப்படின்றது தான் இதனுடைய தாத்பரியம். வடலூர் நீங்கள் வள்ளலார் சுவாமிகளை சொன்னதுனால பூச நட்சத்திரம் இல்லையா, இன்றைக்கும் 7 திரைகளை தாண்டி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய தாத்பரியம். அதில் ஒரு வினா என்னன்னா, அந்த தீபம் வந்து ஏத்துனதை அணையாம பாதுகாக்கிறாங்களா இல்லை அப்பப்போ ஏத்திக்கிறாங்களா? இதுக்கு பின்னாடி உள்ள இல்லை, நீங்க வந்து அடுப்பு எரிக்கிற தீபம் சொல்றீங்க, அடுப்பு எரியறது சொல்றீங்க. அணையா விளக்கு, அணையா விளக்கு அப்படின்றது அடுப்பு. இன்றைக்கும் சமையல் கூடத்துல வள்ளலார் சுவாமிகள் ஏற்றி வைத்தது தான் இன்றைக்கும் அடுப்பு சமைச்சிட்டு இருக்காங்க. அது நீங்க அங்க பெரிய போர்டு இருக்கும், அணையாம பாதுகாத்துட்டு இருக்காங்க. அவர் ஏற்றி வச்ச தீபம் அப்படியே அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், அங்க ஒரு சின்ன பாதை மாதிரி போட்டிருப்பாங்க, புதுசா விறகுகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் இருக்கு. அப்போ நீங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்க நிறைய அதிசயங்கள், மிஸ்ட்ரின்ற ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணீங்க. கண்ணுக்கு எதிர்க்க சில அதிசயங்களை நீங்க வடலூர்ல போனாலும் உணர முடியும். அவர் ஒரு ரூமை மூடி வச்சுட்டு உள்ளே போய் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த கதவுல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் விபூதியின் வாசனை வரும். சும்மா கதவுல நீங்கள் வச்சு பார்த்தாலே நம்மளால் விபூதியின் வாசனை உணர முடியும். அப்போ அது எப்படி? ஒரு சிலருக்கு தான் வருதுன்னு இல்லை, எல்லாருக்கும் வருது இல்லையா? அப்போ இறைவன் ஏக பிரம்மம் இல்லையா, ஒளி வடிவானவர், அவர் ஒளியில் வாழ்கிறார், உரைகிறார்ன்றது ஐதீகம். இல்லை, மற்ற மாதங்களில் நம்ம மாசி பங்குனி நிறைய மாதங்கள் இருக்கு, அது பண்ணாமல் எல்லாமே இந்த கார்த்திகையிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறப்ப இறைவனுக்கு பிடித்த மாதம், இறைவனுக்கு பிடித்த மாதம். இது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. யாரெல்லாம் இந்த வரங்கள், நான் வசிஷ்டர் அருந்ததியை சொன்னேன் இல்லையா, அப்போ நிறைய பேர் வரங்களை பெற்ற மாதம் இது. அதை விட ரொம்ப விசேஷம் ஒன்று, இந்த யுகத்திற்கு நாம் வாழ வேண்டிய இந்த கலிகாலத்துக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, என் கூடவே இருப்பாங்க இல்லையா, நம்ம எல்லோரும் கூடவே இருப்பாங்க. ஆனால் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலே நமக்கு தெரியாது. நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு குழி பறிக்கிறவங்களா இருப்பாங்க, துரோகம் செய்கிறவங்களா இருப்பாங்க, ஏமாற்றுபவர்களாக இருப்பாருங்க.
இது அந்த காலத்தில் பகைவர்களாக இருந்தாங்க, சண்டைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய பகைவர்களை நான் அழிக்கக்கூடிய சக்தியை இறைவன் எனக்கு தரக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். இல்லை, முறைப்படி விரதம் இருந்தால் நம்ம வந்து கடவுளோட அனுகிரகத்தை பெறலாம் அப்படின்றது. இப்போ சபரிமலை ஜோதி அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் எல்லாம் மாலை போடுவாங்க. அதில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விரத நெறிகள், ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் பல பேர் ஒரு மண்டலம்னா ஒரு 42 நாளுங்குவாங்க, 48, 56. எது கரெக்டான ஒரு மண்டலம்? மண்டலம்னாலே 48 தான். 48 நாள். என்னென்ன விரத நெறிகளை நம்ம கடைபிடிக்கலாம் ஐயப்பனுக்கு? அதுதான் நம்ம அப்போ செஞ்சுட்டு இருக்கிற எல்லா வழிமுறைகளும் நம்மளால இப்போ கடைபிடிக்க முடியறது இல்லை. ஏன்னா 3 நாள் மாலை போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் 48 நாள் அவர்கள் சைவ உணவை சாப்பிடுவாங்க. மாலை போட்டு 3 நாளாக இருக்கலாம், ஆனால் விரதத்தை ஒரு 48 நாள் பின்பற்றுபவர்களாக இருக்கலாம். எந்த இறைவன், அவர் ஐயப்பனாக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், எல்லோருக்குமான மாதம் இந்த கார்த்திகை மாதம். அது மட்டும் இல்லை பாருங்களேன், தமிழில் 8வது மாதம் கார்த்திகை இல்லையா? தமிழ் மாத வரிசைப்படி பார்த்திங்கன்னா 8வது மாதமாக வரும். 8வது குழந்தையாக பிறந்தவர் தான் கண்ணன் இல்லையா? 8ன்ற நம்பர் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் போனீங்கன்னா இன்ஃபினிட் நம்பர் அப்படி சொல்லிடுவாங்க. இன்ஃபினிட்டி, அளவில்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8 நீங்கள் இப்படி தலைகீழாக போட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கான்செப்ட் அது. அப்போ இந்த 8 ரொம்ப விசேஷம். நிறைய பேர் 8 அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த 8வது மாதமும் 8ம் ரொம்ப வாழ்க்கையில் நமக்கு இன்றியமையாதது. எல்லாருக்கும் அண்ணாமலையோட அருள் கிடைக்கட்டும். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.